ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஸ்கிப்பிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பர்ட்டே பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ரீச் வந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே அவங்களோட சப்போர்ட் தான். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட வீடியோலேயே ஃபஸ்ட்டு 1K வியூஸை ரீச் பண்ண வீடியோ அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ அதோட பார்ட் 2 வீடியோ பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு பிளான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிப்பிங் ஃபார் வெயிட் லாஸ் ரிசல்ட். நம்மளும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப்பிங் 500 கவுண்ட்ஸ் பண்ணும், 1000 கவுண்ட்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸே ஆகாது. ஏன் அப்படி வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது ஏன்னு பார்த்தோன்னா நம்ம ப்ராப்பராகவே பண்ணியிருக்க மாட்டாங்க, கரெக்டான இன்டர்வல் டைம் வந்து விட்டுருக்கவே மாட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்கிப்பிங் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்கிப்பிங் பண்ணால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும், அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 கான்செப்ட் பார்க்க போகிறோம். அந்த 5 கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நல்ல ஒரு வெயிட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்சிட்டி தான். இன்டென்சிட்டினா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ டேக்கு ஒரு 500 ஸ்கிப்பிங் பண்ணணும், இல்லைனா 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக பண்ணணும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் பண்ணும்போதே ரொம்ப டயர்டாகி ஐயோ நம்ம பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிடுவீங்க. அப்படி தான் இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு திங் தான் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறதுலேயே முக்கியமான திங் இந்த இன்டென்சிட்டி தான். இன்டென்சிட்டியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டேக்கு 5 மினிட்ஸ் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எப்படியாச்சும் முடியும், நம்மளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணணும். ஒரு வெறித்தனம் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம குறைக்கணும், வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் சொல்லி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்டென்சிட்டியை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னு பின்னிங், அதுக்கப்புறம் ஹோல்டிங் த ரோப் கரெக்ட்லி. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரோப்பை ரொம்ப லூஸாக பிடிச்சிருப்பாங்க. அப்படி லூஸாக பிடிச்சிருந்தாலே உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே உங்கள் பாடி கிடைக்காது. ரோப்பை எப்படி கரெக்டாக பிடிக்கணும் அதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. எப்படி நீங்கள் ரோப் பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு எவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணுமோ அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிஸ்ட் பொசிஷனில் தான் உங்களோட ஸ்விங் இருக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்வேர்டில் இருக்கணும். இந்த ஃபோராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்வேர்டில் இருக்கணும். சரியா? உங்களோட ரொட்டேஷனில் தான் உங்களோட இதாகும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஷோல்டரில் இருக்க மசில் வந்து பேர்ன் ஆகும். லாக்டிக் ஆசிட் அங்கே வந்து க்ரியேட் ஆகி உங்களோட ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ட் பேண்ட் இன்டர்வல். ஃபர்ட் பேண்ட் இன்டர்வல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மள நிறையா பேர் இந்த தப்பு தான் பண்ணுவோம். என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ டேக்கு 500 கவுண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாகவே பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பாடி ஃபாஸ்ட்டாகவே டயர்டாயிரும், ப்ளஸ் உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. அப்போ நீங்கள் 500 கவுண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வந்து சீக்கிரமாகவே டயர்டாகி டக்குனே நீங்கள் ஸ்கிப்பிங்கோட ஒர்க் அவுட்டை ஓவர் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப தப்பான ஒரு இதுதான். ஸோ நீங்கள் இப்போ டேக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் 10 மினிட்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 செகண்ட் ஆன் டைம் வச்சுக்கோங்க, ஒரு 10 செகண்ட் ஆஃப் டைம் வச்சுக்கோங்க. 10 செகண்ட் ஆஃப் டைம், 30 செகண்ட் ஆன் டைம், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமான ஒரு ரெக்கவரி டைமும் கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்கள் பாடிக்கு வரும். ஸோ இந்த இன்டர்வல் கான்செப்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 30 செகண்ட் ஆன் டைமும் 10 செகண்ட் ஆஃப் டைமும் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதே இது நீங்கள் நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா 1 மினிட் ஆன் டைமும் ஒரு 10 செகண்ட் வந்து ஆஃப் டைமும் அந்த மாதிரி கான்செப்டை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் கவுண்ட்ஸ் வச்சு பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு 500 கவுண்ட் வச்சு பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதே 500 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே டயர்டாயிடும், ப்ளஸ் டக்குனே உங்களுக்கு எனர்ஜி லெவல் போய் ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் கான்செப்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கவுண்ட் வச்சு இவ்வளோ நாள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் கான்செப்டை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். டைம் கான்செப்ட் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், 30 செகண்ட் ஆன் டைம்னா 10 செகண்ட் ஆஃப் டைம். இப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டெமினாவும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், நீங்கள் எக்ஸசைஸும் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்குவீங்க. ஸோ இந்த டைம் கான்செப்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ரோப்ஸ்.
ஹெவி ரோப்ஸ் என்னடா ஹெவி ரோப்ஸ் சூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெவி ரோப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வெயிட்டை வந்து ஃபாஸ்ட்டாக பர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹெவி ரோப்பாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன் இந்த ஹெவி ரோப்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஹெவி ரோப்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் வந்து ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகும். நம்ம மார்க்கெட்டில் வந்து ஹெவி ரோப்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. உங்களுக்கு வந்து கீழே லிங்க் தரேன், அதை டச் பண்ணி வாங்கிக்கோங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா திங்குமே தேவையில்லை. நம்ம ஜிம்முக்கு போகணும், ஓடணும், ஜிம் அட்மாஸ்பியர் பிடிக்காதவங்க அப்படி நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஸ்கிப்பிங் வச்சு மட்டுமே உங்கள் பாடி வெயிட் வந்து ஈஸியாகவே ரெடியூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதுக்கு கேரண்டி தரேன். ஸோ முடிஞ்ச அளவு ஹெவி ரோப்ஸாக சூஸ் பண்ணி அதில் ஸ்கிப்பிங் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ஃபேட் பர்ன் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஈட் ஃபார் வெயிட் லாஸ். நிறைய யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 100% வந்து நியூட்ரிஷனான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பாடி வெயிட் வந்து ஈஸியாக பர்ன் பண்ண முடியும், லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. எல்லாத்துனாலையும் 100% நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கிட்டால் அவங்க லைஃபே ரொம்ப போரிங்காக ஒரு இதாக தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு 70% ஃபுட் மட்டும் நார்மலாக நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கோங்க, ஒரு 30% வந்து ஃபன் ஃபுட் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து ஈஸியாக தரும். நம்ம எவ்வளோ தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலுமே 80% ஆஃப் த ஃபுட்டு தான் நம்மளோட பாடி அவுட்லுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்காக இருக்குது. ஸோ நீங்கள் நியூட்ரிஷனான ஃபுட்டு வந்து ஒரு 70% மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்படி அந்த 70% என்ன எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வெயிட் லாஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதையும் கீழே லிங்க் தரேன், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி. இந்த 5 திங் ஃபாலோ பண்ணாலுமே இந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, நான் 1 மந்த் கண்டினியூஸாக பண்ணும், நான் தான் பண்ணுவேன், கன்ஃபார்ம் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லி நிறையா பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த வீக்கில் அந்த 5 டேஸ் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருப்போம். அந்த லாஸ்ட் டே வீக்கெண்ட் டே வந்து ஐயோ நம்ம பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால நீங்கள் ஸ்கிப் பண்ணி அந்த விஷயத்தை போட்டுருவீங்க. அந்த டே வந்து நம்ம கண்டிப்பாக அந்த டே பண்ணியே தான் ஆகணும். ஸோ இந்த வீக்கில் அந்த டே நம்ம பிளான் பண்ணிக்கோங்க, அந்த 5 டே 6 டே வந்து கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடைக்கும். அந்த மினிட் நான் சொன்ன மினிட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த கன்சிஸ்டண்ட்டான டேவையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 மந்த் நான் பண்ண போகிறேன்னா அந்த 1 மந்த் கரெக்டாக ஷெட்யூல் போட்டு 5 to 7 பண்ண போகிறேன்னா 5 to 7, இல்லைனா இந்த ரொம்பவும் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் டெய்லிக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஜிம் அட்மாஸ்பியர் போகிறது பிடிக்காது, கிரவுண்டு அட்மாஸ்பியர் போகிறது பிடிக்காது. கிரவுண்ட் வந்து லாக்டவுன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஜிம்மும் லாக்டவுனில் இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் மொட்டை மாடியிலேயே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு நான் கேரண்டி தரேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்கிப்பிங் ரோப்பை வச்சு உங்களோட வெயிட்டை 90 to 80 கலோரிஸ் வரை பெர் டேலுக்கே நீங்கள் வந்து குறைக்க முடியும். அப்படின்னா பெர் மந்த் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் August 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு, நேற்று தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இன்னையிலேருந்து கூட நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே இன்னைக்கு கூட வேணாம் அப்படின்னா நாளைக்கு மண்டேலேருந்து கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 மந்த் நம்ம காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஒரு 30 டேஸில் நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கரெக்டாக ஸ்கிப்பிங் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் ரிசல்ட் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஸ்கிப்பிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறையா வெரைட்டி ஸ்கிப்பிங் இருக்குது. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹெல்த் டிப்ஸ் வீடியோ வந்து போடுறதே இல்லை அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு வீக்குக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் வீடியோ, இல்லைனா கிரிக்கெட் அந்த டீட்டெயில் பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஊர் டேலண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் கேப் விட்டு அந்த 10 டேஸுக்கு கேப்பில் நம்ம வீடியோ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிளானில் இருக்குது. எல்லாமே நீங்கள் தர சப்போர்ட்டில் தான் இது நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேனல் ரீச்சில் போய்கிட்டு இருக்கு. உங்களோட சப்போர்ட் தான் இதுக்கு ரொம்ப காரணம். தேங்க்யூ ஃபார் தட். இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ்.